இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ஒரு மனிதன்கிட்ட சொல்லக்கூடாது நிறைய இருக்குது. ஜென்ரலான அன்றாட வாழ்க்கையில் ஒரு 5 விஷயம் இருக்குது. அதை மட்டும் சொல்லாமல் இருந்தாலே போதும். 5, 6 விஷயம். முதல் விஷயம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சண்டைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அது பெண்ணோட ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை ஆணோட ஃப்ரெண்டுக்கிட்டோ தயவு செஞ்சு முதல்ல ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் 2 பேருக்கு நான் அடித்தாலும் ஒடித்தாலும் பிடிச்சாலும் சரி, உங்களுக்குள்ளேயே முடிச்சிருங்க. அப்படி உங்களுக்குள்ளே பிடிக்கல, பிரிஞ்சுட்டா கூட சரி, உங்கள் மனசுக்குள்ளே வச்சிங்களேன். ஒருத்தரை விட்டு கொடுத்து ஒருத்தர்கிட்ட பேசாதீங்க. உன் மனைவி விஷயத்தை வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ ஷேர் பண்ணாத. உன் ஹஸ்பண்ட் விஷயம் வந்து நீ உன்னோட ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணாத. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியும். நாளைக்கு நீங்கள் ஒன்றா சேர்ந்து போகும்போது அவங்க கூடயே நீங்கள் பண்ணும்போது, அவனை பற்றி நீ இவ்வளோ பேசியிருந்தியே, இவனை பற்றி இவ்வளோ பேசினியே, திருப்பி அவங்க கூட வாழ்றேன்னு அவங்க மனசில் வந்து ஒரு எண்ணங்கள் போகும். புரியுதுங்களா? இன்றைக்கி நீங்கள் சண்டையில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோவத்தில் பேசுகிறீங்க, ஆப்போசிட்டில் அதை மறக்க மாட்டான், சொல்லி இங்கே உட்காந்துரும், அடி மறைஞ்சிருவாங்க. அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. அது நல்லதோ கெட்டதோ ஷேர் பண்ணாதீங்க. 2வது, உங்களோட வருமானத்தையும் தயவு செஞ்சு யார்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீங்கள் நல்லா சொல்லுவீங்க, நீங்கள் நல்ல கம்பெனியில் சூப்பராக இருக்குது, 50,000 சம்பளம், நல்லா ஐடியில் வேலை, 75,000 மாதம் அப்படின்னுவேன். மறு மாதம் பார்த்தீங்கன்னா 50,000 ஆகிடும், இல்லை வேலையே போயிடும். ஏன்னா நீ சொல்கிற நேரம் இருக்குது, இடம் ஏவல் பொருள்னு சொல்லுவாங்க. கேட்குற நபர் எப்படிப்பட்டாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நல்ல உணத்தோடு சொல்லுவீங்க, ஆனால் அவன் என்ன உணத்தில் பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட சம்பளத்தை ஷேர் பண்ணாதீங்க.